அரசு எப்படி செயல்படுத்தும் ஒன்றிய அரசு குறிப்பா மசோதா நிறைவேற்ற? அதாவது மாநிலங்களவையில் 39 விழுக்காடும் மக்களவையில் 19 விழுக்காடும் வேலைகள் நடந்திருக்கின்றன. ஆளுங்கட்சி வெளியே வந்து சொல்லுகிற தகவல் எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற செயல்பாடுகளுக்கு இடையூறாக இருந்தார்கள் என்று திருப்பி திருப்பி சொல்கிறார்கள். ஒரு அவை சுமூகமாக நடைபெற வேண்டும் என்றால் அதனுடைய பொறுப்பும் கடமையும் எதிர்கட்சிக்கும் இருக்கிறது, ஆளுங்கட்சிக்கும் இருக்கிறது. எதிர்கட்சிகளுக்கு என்று சில நியாயமான குறைகள் இருக்கும், கோரிக்கைகள் இருக்கும். அவ்வப்பொழுது எழுகிற மக்கள் பிரச்சனைகள் எழுப்புகிற போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆளும் தரப்புக்கு உண்டு. ஆனால் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் டெல்லியிலே நடைபெற்ற மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக அங்கே நடந்த தடியடி, வெள்ள குண்டுகளுக்கு பயன்படுத்தியது, இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடந்தன. இதற்கு பின்னால் அது தொடர்பாக உள்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை தர வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வலியுறுத்திக் கொண்டனர். இதிலே நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தினந்தோறும் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு வருவார்கள். ஆனால் நாடாளுமன்றம் நடைபெறுகிற அவைக்குள் வருவது இந்த விசித்திரத்தை யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. எனக்கு தெரிந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக பார்க்கிறேன், பிரதமர்கள் மற்ற விவாதங்களிலே கூட வந்து அமர்ந்திருப்பார்கள். ஆனால் உள்துறை அமைச்சர் தொடர்பான 3 மசோதாக்கள் வந்தன. 3 மசோதாக்களுக்கும் கூட அவர் வரவில்லை, அவருடைய துணை அமைச்சர் தான் வந்தார். ஆக அவருடைய அறிக்கை வேண்டும், அதன் விளைவாக நாங்கள் சில கேள்விகளை எழுப்புகிற போது பதில் சொல்ல வேண்டும். அவருடைய மசோதாவுக்கு அவர் வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று எவ்வளவோ குரல் கொடுத்தும் செவிமடுக்கவில்லை. ஆகவே தொடர்ந்து எதிர்கட்சிகள், அதாவது நாங்கள் என்னதான் சுமூகமாக ஒத்துழைத்தாலும் ஒரு மசோதாவிலே நாங்கள் பேசுகிறோம் என்றால் நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களுக்கு அவர்கள் பதில் சொல்வதே இல்லை. என்ன நாங்கள் கேள்வி கேட்டாலும் பேசினாலும் கையிலே தயாரித்து வைத்திருக்கிற அவர்களுடைய அந்த உரையினை படித்துவிட்டு தான் செல்கிறார்களே தவிர கேட்ட நியாயமான கேள்விகளுக்கு பதிலும் சொல்வதில்லை. குறிப்பாக இன்றைக்கு மாநிலங்களவையில் மக்களவையில் நிறைவேறி வந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்கிற முக்கியமான தாதுக்கள், சுரங்கங்கள் தொடர்பான ஒரு மசோதா. நிலம் என்று சொல்வது லேண்ட் என்று சொல்லப்படுகிற அதிகாரம் அரசியல் சட்டத்திலே மாநிலங்களின் கரங்களிலே இருக்கின்றது. ஆனால் மாநிலங்களுடைய ஒட்டுமொத்தமான அதிகாரத்தையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்கிற ஒரு மசோதா, மாநில அரசுகளுக்கு எந்த உரிமையும் இல்லை என்ற மசோதாவை பெருத்த கூச்சலுக்கிடையில், எதிர்ப்புகளுக்கிடையில் அதை ஒரு தேர்வு குழுவுக்கு அனுப்புங்கள் என்ற தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் அவையிலே வைத்து அவசர கதியில் அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நடத்துவது என்றுதான் இந்திய நாட்டில் சட்டங்கள் இப்போது நிறைவேறி கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு சாதகமாக நிறைவேற்றுகிற சட்டங்கள் தான் இந்திய நாட்டிலே நடைமுறைக்கு வர இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த சூழலில் தயவு செய்து மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மசோதா என்பது விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும். முக்கியமான மசோதாவாக இருந்தால் நிலைக்குழுவுக்கோ தேர்வு குழுவுக்கோ, இப்பொழுது கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு இந்த அந்நிய நாட்டிலிருந்து கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு வரக்கூடிய நிதி தொடர்பான மசோதாவை அனுப்புகிறார்கள். அது அவர்களுக்கு சாதகமானது. ஆனால் அதாவது அவர்களுக்கு எது சாதகமோ அதையெல்லாம் விவாதிப்பது, இல்லை என்றால் இல்லை என்று. ஆக மசோதாக்கள் விரிவாக விவாதிக்கப்படுவதில்லை, அவசர கதியில் நிறைவேற்றப்படுகின்றன. கேள்விகளுக்கு பதில் சொல்வதில்லை, குறும்பு சிரிப்பும் கிண்டல் பேச்சும் தான். வெளியே வந்து எங்கள் மீது பழி சுமத்துவதும், ஊர் மக்கள் எங்களை பார்த்து பொதுவாக பார்க்கிறவர்கள் என்ன இப்படி நாடாளுமன்றம் நடக்கிறது, நீங்கள் தான் இதெல்லாம் காரணமா என்கிற போது சங்கடமாக இருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் ஆளுங்கட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னாலும் கேட்பதில்லை. மீண்டும் மீண்டும் சொல்வது, மக்கள் தான் பார்த்து வரவிருக்கிற காலத்தில் இனியாவது ஒரு நல்ல ஆட்சி, ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆட்சி, பாராளுமன்ற ஜனநாயக முறையிலே நம்பிக்கை உள்ள இந்திய நாட்டில் பாராளுமன்றம் சுமூகமாக செயல்பட, அமைச்சர்கள் வந்து பொறுப்புடன் பதில் சொல்ல நடந்தால் நிச்சயமாக அவை நிம்மதியாக அமைதியாக நடைபெறும். அதற்கு பின்னர் வருத்தம் தெரிவித்து விட்டார்கள். அதை நாங்கள் இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற பல மாநிலங்களிலிருந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது அது எதேச்சையாக வந்தது. யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை என்று சொல்லி அதற்கு தொடர்புடையவர் அதற்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துவிட்டார். அதனால் அந்த பிரச்சனையை அத்தோடு திமுகவுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுக்கிறதுக்காக காங்கிரஸ் அழுத்தத்தின் காரணமாக தான் அந்த கூட்டம் முதல்வர்
பயன்படுத்தினாரு அப்படின்னு மற்ற கட்சிகள்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் எங்கள் நிலையை தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்கள் சரியாக சொன்னது போல மேகதாது பிரச்சனை இந்திய தமிழ்நாட்டினுடைய தலைப்போகிற பிரச்சனை. ஒருவேளை அந்த அணை கட்டப்படுமையானால் தமிழ்நாடு பாலைவனமாகிறது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று சொல்லுகிற தஞ்சை மாவட்டம், அந்த டெல்டா பகுதிகள் முழுவதும் வறண்டு போய்விடும். 2000 ஆண்டுகளாக விவசாயம் செய்கிற பகுதி தமிழ்நாடு. ஆனால் பின்னாள்களில் அணையை கட்டி 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 நமக்கு வர இருக்கின்ற தண்ணீரை தடுத்து இப்போது கொடுக்க வேண்டிய நியாயமான தண்ணீரையும் தரம் இருக்கின்ற ஒரு நிலை கர்நாடகத்தில் இருக்கிறது. உலக அளவில் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி என்று சொல்வார்கள், அந்த அடிப்படையில் இருக்கலாம், நம்முடைய நாட்டின் சட்டப்படியும் இருக்கலாம். எந்த இடத்திற்கு கீழே தண்ணீர் போய் சேர்கிறதோ, லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் என்பார்கள், அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் மேலே இருக்கிறவர்கள் எந்த அணையும் கட்டக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் அவர்கள் அதை கேட்பதில்லை. உச்சநீதிமன்றம் சொல்வதை மதிப்பதில்லை. நடுவர் மன்றம் சொன்ன தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில்லை. காவிரி ஆணையம் சொல்வது எதுவாக இருந்தாலும் கேட்பதில்லை என்ற நிலை. அதுதான் முக்கியமான பிரச்சனை. அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று தமிழ்நாட்டில் தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார். ஆனால் அதை விடுத்து இவர்கள் நீங்கள் சொன்னதை போலவே சரியாகவே சொன்னீர்கள். அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தெரியாமல், மசோதா அவையிலே வைக்கப்படாமல் அது பற்றி பேசுவதற்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்று சொல்கிற போது நாங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டியதில்லை. எது நம்முடைய உயிர் நாடியான பிரச்சனையோ அதற்கு முன்னுரிமை தாருங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிவிட்டோம். ஆக அவர்கள் எதற்கு கூட்டினார்கள், யாரால் கூட்டினார்கள் என்பதை நீங்கள் சொல்கிற உங்கள் கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன். எங்களுடைய நிலையை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். நீட் தேர்வு குளறுபடி குறித்து MP எல்லாம் பார்த்துருக்கீங்க, JP நட்டாவை பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி நடவடிக்கை அவரை பார்த்தது அந்த மாணவர்கள் பார்த்தார்கள். எங்களை பொறுத்தவரை நீட் தேர்வை ஒருவேளை கசிவு இருக்குமேனால் கடந்த காலத்தில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். மறுபடியும் கசிவு இருக்காது என்று உத்தரவாதம் தர முடியுமா? NTA என்று சொல்லப்படுகிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவர்கள் தான் இந்த தேர்வை நடத்துகிறவர்கள், அதற்கான குழுவை நியமிக்கிறவர்கள். அவர்களே பேப்பரை லீக் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி எல்லாம் அதிர்ச்சி தருகின்றது. எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்பது, நீங்கள் நீட் தேர்வு கசிவையும் தடுக்க வேண்டாம், சட்டங்களை கடுமையாக்க வேண்டாம், யாரையோ பிடித்து உள்ளே வைப்போம் என்று மிரட்ட வேண்டாம், நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக கைவிடுங்கள். 12வது வகுப்பு வரை ஒரு குழந்தை படித்த படிப்பின் மதிப்பெண்களை தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு 3 மணி நேரம் நடக்கிற தேர்விலே ஒருவருடைய தகுதியை எடை போட முடியாது. அதனால கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து தனியார் பயிற்சிக்கு செல்லக்கூடியவர்கள் தான் நீட் தேர்வில் வெற்றி பெற முடிகிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போகிறவர்கள் கோடிக்கணக்கில் கொட்ட வேண்டிய நிலை. எனவே இந்த தேர்வை ஒழித்தால் முன்பிருந்த அளவிற்கு 69 விழுக்காடு சாதாரணமான வீட்டு மக்கள் பிள்ளைகள் டாக்டர் ஆனார்கள். அதைத்தான் எங்களுடைய நிலைப்பாடாக நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போதும் அதைத்தான் குறிப்பிட்டேன். நீட் தேர்வு அப்பொழுதே நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து தலைவர் முதலமைச்சராக கலைஞர் இருந்த பொழுது அவர் தீர்மானமும் நிறைவேற்றி எங்களுக்கு அதில் விதிவிலக்கு பெற்றுவிட்டார். அதற்கு பின்னால் அவருடைய தேர்தல் அறிக்கையை தயவு செய்து பாருங்கள், என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கிற நிலை வேறு, இன்றைக்கு அவருடைய நிலைப்பாடு என்னவோ தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரை தொடக்க காலத்திலிருந்து எதிர்த்து கொண்டிருந்தோம். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறோம். நாங்கள் சட்டம் மசோதாவை நிறைவேற்றி ஆளுநர் கையெழுத்திடாமல் குடியரசுத் தலைவரிடம் கிடப்பில் இருந்த போதும் போராடி கொண்டிருந்தோம். மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தோம். எல்லா வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலும் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருந்தோம். எந்த வகையிலும் நாங்கள் பின்வாங்கவும் இல்லை, சமரசம் செய்து கொள்வோம். தற்போது காவிரி விவகாரத்துல தமிழகத்துக்கு வரக்கூடிய நீர் பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு ஆளுநர். ஆனா தற்போது நமக்கு கிடைத்திருக்கிற நீரோ பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கொடுக்கக்கூடிய நீர்ல டேம் ரொம்ப நேரம் நம்ம நீரை கொடுத்துருக்காங்க. ஆனா தற்போது வரை தமிழகத்துக்கு நீரை உங்கள் கேள்விகள் எல்லாமே மிக சரியாக இருக்கிறது. நடுவர் மன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அடிப்படையில் நமக்கு தர வேண்டிய தண்ணீரை கூட தரவில்லை. காவிரி என்பது அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு ஒரு வடிகால் ஆகிவிட்டது. அதிகமாக தண்ணீர் பெருகுகிற போது திறந்து விடுகிறார்களே தவிர நமக்கு தர வேண்டிய நீரை உரிய முறையிலே பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று இல்லை. 2 நாடுகளுக்குள் பங்கிட்டுக் கொள்கிற அளவிற்கு பக்குவம் இருக்கிறது. 2 மாநிலங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிற அணுகுமுறை இல்லை. ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்கிறது. எனவேதான் மேகதாது அணை கட்டுவதற்கான DPR
இந்த திட்ட மதிப்பீட்டிற்கு அனுமதி தர வேண்டாம் என்பதை வலியுறுத்தி பேசியிருக்கிறோம், மனு கொடுத்திருக்கிறோம், மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். இப்ப சபாநாயகரோட தேநீர் விருந்துல வந்து கனிமொழி